அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நுண்ணறிவு தொடர்பான காணொலிகள் எனது யூடியூப் மற்றும் பேஸ்புக், டிக்டாக் போன்ற தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும். அதனை மாணவர்கள் அவதானித்து சக மாணவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது 2 அளவுகள் கொண்ட பாத்திரம். ஒரு பாத்திரம் கொள்ற மொத்த கொள்ளளவு 12 லிட்டர். அந்த 12 லிட்டர்ல 3/2 பங்கு நீர் காணப்படுது. மொத்த பங்கு 12, ஆனா அங்கு காணப்படுற நீர் அளவு 2 பங்கு தான் நீர் காணப்படுது. மற்ற பாத்திரம் 15 லிட்டர். அந்த 15 லிட்டர் தான் இந்த 3 பங்கு. அதில் 1 பங்கு நீர் காணப்படுகின்றது. இந்த 2 பாத்திரத்திலே இருக்கிற நீரை வேற இன்னொரு பாத்திரத்துல ஊற்ற போறாங்க. ஊற்றும் போது கிடைக்கிற நீரின் அளவு கேட்கிறாங்க. 12 லிட்டர் தான் இந்த 3 பங்கு. 2 பங்கு காண என்ன செய்யணும்? 12 நம்ம 3ஆல பிரிக்க வேண்டும். 1ல் 3 வருமா? வராது. 2ஐயும் சேர்க்கும் போது 12. 12ல் எத்தனை 3? 3 12. 12 12 கழிச்சா 0. 1 பங்கு 4 வருது. 1 பங்கு 4. இங்கு குறிப்பிடப்பட்டது எத்தனை பங்கு? 2 பங்கு. 1 பங்கு 4 2 பங்கு காண்றதுக்கு என்ன செய்யணும்? 2 4ஆல பெருக்க போறோம். 4 8. எனவே இந்த 12 லிட்டர் கொண்ட பாத்திரத்தில் காணப்படும் நீரின் அளவு 8 லிட்டர். அடுத்ததாக காணப்படுறது 15 லிட்டர். 15 லிட்டர் எத்தனை பங்கு? 3 பங்கு. 1 பங்கு காண என்ன செய்யணும்? 15 3ஆல பிரிக்க வேண்டும். 1ல் 3 அடங்காது. 5ஐயும் சேர்க்கும் போது 15. 15ல் எத்தனை 3? 3 15. 15ல் இந்த 15 கழித்த 0 மிகுதியாக வரும். எனவே 1 பங்கு எத்தனை? 5. 3ல் 1 பங்குண்டா அங்கு காணப்பட்டது 1 பங்கு. எனவே அந்த 1 பங்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? 5ஆல் பெருக்க வேண்டும். 1ஐ 5ஆல் பெருக்க போனோம். 5 5. இந்த 15 லிட்டர் கொண்ட பாத்திரத்தில் காணப்பட்ட 1 பங்கின் அளவு 5 லிட்டர். ஒரு பாத்திரத்தில் காணப்படுவது 8 லிட்டர், மற்ற பாத்திரத்தில் காணப்படுவது 5 லிட்டர். இது என்ன செய்ய போறாங்க? இன்னும் ஒரு பாத்திரத்துல ஊற்ற போறாங்க. ஊற்றும் போது கிடைக்கும் நீரின் அளவு. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இது 2ஐயும் கூட்ட வேண்டும். லிட்டர் அவ்வாறே வரும். 8 5 எத்தனை? 13. எனவே இந்த 13 லிட்டர் தான் நமக்கு விடையாக வரப்போகின்றது. இந்த 2 பாத்திரங்களில் உள்ள நீரை ஊற்றும் போது இன்னொரு பாத்திரத்தில் கிடைக்கும் விடை 13 லிட்டர். இவ்வாறான வினாக்கள் சார்ந்தது. பங்குகள் குறிப்பிடும் போது பங்குகளை முதல் 1 பங்கு எவ்வளவு ஒன்றை கண்டறியணும். கண்டறிந்து அதுக்கேற்ற வகையில் தெளிவாக வினாக்களுக்கு விடை செய்தால் இலகுவாக விடையை கண்டறியலாம். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினாவோடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.